இது வந்து 10 எறா போட்டா 1 கிலோ இருக்கும். ஆனா கிலோவே 1000 ரூபாய். எக்ஸ்போர்ட் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் இது. அதனாலதான் வந்து இது டைகர் எறா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த எறா. இதுக்கு அடுத்து தான் மிச்ச எறாலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எறா மாதிரி. ஆமா, இது வந்து அதான் சொன்னேன் 10 எறா போட்டு 1 கிலோ நிக்கும். அது வந்து 1000 ரூபாய்க்கு மேலதான். ஆனா ஒரு சாப்பிட்டீங்கன்னா உள்ளங்கறி சைஸ்ல இவ்வளவு பெருசு இருக்கு ரவுண்டா. நம்ம இங்க சாப்பிடுற ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா அது விலையே வேற. அதனாலதான் நம்ம காஷ்மீர் வந்து இங்க நல்லா இருக்கும். பெரிய பெரிய பொருளும் கிடைக்கும் இங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து வாழை, சுண்ணாம்பு வாழை. ரொம்ப இதா இருக்கு. இது ரொம்ப நல்லா இந்த மீன் அப்படிதான் ரொம்ப வயிறுல சாப்பிட்டா இருக்கு இங்கெல்லாம். அதனால அந்த வயிறு வந்து குரல் வந்துடும். இது கரோடுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இது வாழை கரோடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட். இது மீன் இந்த சுண்ணாம்புகளே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வாழையை நாம தான் வந்து இங்க சுண்ணாம்புல எடுத்துறோம். இந்த சுண்ணாம்புகளை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுல மாவு சத்து இருக்கும். ஃபுல்லா இந்த சுண்ணாம்புல மாவு தான் நிறைய. இங்க நம்ம போட்டு ஓனர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமலே சாப்பிடுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் தெரியாம எடுத்துறாங்க. இங்க ஆமா மார்க்கெட் இங்க இது வாங்கிட்டு போறவங்க வியாபாரம் வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே இதை சுண்ணாம்பு சுரண்டிட்டு தான் செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. சுண்ணாம்பு தான் சத்து. சுண்ணாம்பு ஒரு போட்ல 500 கூட வரும். 500 கூட ஒரே எடுத்துருவாங்க. ஒரு கூட தான் வேலை பேசுவாங்க. கூடையா இந்த கூடைக்கு இந்த ரேட் பேசுறாங்கன்னா அத்தனையும் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட். எல்லாமே கம்மி எவ்வளவு பிரஷா இருப்பாருங்க. காணாங்கத்த மீன் இதெல்லாம் வந்து இன்னும் இந்த குடலே போல அப்படியே இங்க பாருங்க கம்பி மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இதெல்லாம் வலை மீன். ஒரு சின்ன பிசு கூட நீங்க எப்படிதான் அவங்க குடல் வெளியே வராது. அப்படியே பாருங்க கல்லு மாதிரி நிக்குது பாரு. இவ்வளவு நீட்டு மீன்லாம் வந்து நம்ம இப்படி நிக்க வச்சு நிக்காது. டவுன் ஆயிடும். அந்த மாதிரி எந்த மீன் எப்படி அப்படிதான் இந்த மாதிரி காணாங்கத்த பாத்தீங்களா. எல்லா பிரஸ் மீன் அப்படியே அங்க வாங்கி வச்சிருக்காங்க. டைகர் எறா. இது வந்து 10 எறா போட்டா 1 கிலோ இருக்கும். ஆனா கிலோவே 1000 ரூபாய். எக்ஸ்போர்ட் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் இது. அதனாலதான் வந்து இது டைகர் எறா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த எறா. இதுக்கு அடுத்து தான் மிச்ச எறாலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எறா மாதிரி. ஆமா, இது வந்து அதான் சொன்னேன் 10 எறா போட்டு 1 கிலோ நிக்கும். அது வந்து 1000 ரூபாய்க்கு மேலதான். ஆனா ஒரு சாப்பிட்டீங்கன்னா உள்ளங்கறி சைஸ்ல இவ்வளவு பெருசு இருக்கு ரவுண்டா. நம்ம இங்க சாப்பிடுற ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா அது விலையே வேற. அதனாலதான் நம்ம காஷ்மீர் வந்து இங்க நல்லா இருக்கும். பெரிய பெரிய பொருளும் கிடைக்கும் இங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து வாழை, சுண்ணாம்பு வாழை. ரொம்ப இதா இருக்கு. இது ரொம்ப நல்லா இந்த மீன் அப்படிதான் ரொம்ப வயிறுல சாப்பிட்டா இருக்கு இங்கெல்லாம். அதனால அந்த வயிறு வந்து குரல் வந்துடும். இது கரோடுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இது வாழை கரோடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட். இது மீன் இந்த சுண்ணாம்புகளே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வாழையை நாம தான் வந்து இங்க சுண்ணாம்புல எடுத்துறோம். இந்த சுண்ணாம்புகளை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுல மாவு சத்து இருக்கும். ஃபுல்லா இந்த சுண்ணாம்புல மாவு தான் நிறைய. இங்க நம்ம போட்டு ஓனர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமலே சாப்பிடுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் தெரியாம எடுத்துறாங்க. இங்க ஆமா மார்க்கெட் இங்க இது வாங்கிட்டு போறவங்க வியாபாரம் வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே இதை சுண்ணாம்பு சுரண்டிட்டு தான் செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. சுண்ணாம்பு தான் சத்து. சுண்ணாம்பு ஒரு போட்ல 500 கூட வரும். 500 கூட ஒரே எடுத்துருவாங்க. ஒரு கூட தான் வேலை பேசுவாங்க. கூடையா இந்த கூடைக்கு இந்த ரேட் பேசுறாங்கன்னா அத்தனையும் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட். எல்லாமே கம்மி எவ்வளவு பிரஷா இருப்பாருங்க. காணாங்கத்த மீன் இதெல்லாம் வந்து இன்னும் இந்த குடலே போல அப்படியே இங்க பாருங்க கம்பி மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இதெல்லாம் வலை மீன். ஒரு சின்ன பிசு கூட நீங்க எப்படிதான் அவங்க குடல் வெளியே வராது. அப்படியே பாருங்க கல்லு மாதிரி நிக்குது பாரு. இவ்வளவு நீட்டு மீன்லாம் வந்து நம்ம இப்படி நிக்க வச்சு நிக்காது. டவுன் ஆயிடும். அந்த மாதிரி எந்த மீன் எப்படி அப்படிதான் இந்த மாதிரி காணாங்கத்த பாத்தீங்களா. எல்லா பிரஸ் மீன் அப்படியே அங்க வாங்கி வச்சிருக்காங்க.